ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் கத்திரிக்காய் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை எடுத்து இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு குக்கரில் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கத்திரிக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது எப்படி நான் செய்கிறதுன்றத ஒரு வீடியோ நான் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஊற போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறும். கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற இது வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்மாஷர் கூட வச்சுக்கலாம். அந்த புளியை நம்ம இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இதில் நீங்கள் உப்பும் புளிப்பும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைனா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை இல்லைனா இல்லை ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம தாளிச்சாச்சு. இப்போ இதை நம்ம அந்த கத்திரிக்காயோடு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கொதிக்கட்டும். பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இதில் தூவிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் நமக்கு தேங்காய் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, டாடா, பபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பபாய்.